எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளிலும் வரவேற்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களையும் என்னையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2255வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் தெரு ஊழியம் செய்கிற மக்கள் எழும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். காலை மன்னா நேராக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆமேன். சோத்திரம். இந்த 2255வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை பார்க்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். ஆண்டு வார்த்தை இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் பேரியாரின் மக்கள் இவனான் நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஆமேன். சோத்திரம். இந்த காலை மன்னா நேரலாகிய உங்களை அநேகர் அசட்டை பண்ணலாம், அநேகர் உங்களை பார்த்து எள்ளி நகைக்கலாம். ஆனால் சவுல் செஞ்சிருக்கிறாரு, இந்த பேரியாரின் மகனா நம்ம ரட்சிக்க போகிறார் என்று சொல்லி சவுல் ராஜாவை எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். அதாங்க உண்மையான ஆவிக்குரிய தன்மை. நம்மை குறித்து யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், நம்மை நிந்திக்கட்டும், நம்மை அவமானப்படுத்தட்டும், இவனுக்கு இந்த நன்மை உண்டாகவில்லையே, இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகவில்லையே, இவனுக்கு இந்த காரியங்கள் இன்னும் வாய்க்கவில்லையே அப்படி சொல்லி பலவித கோணங்களில நம்மளை ஒருவேளை அவங்க முறுமுறுக்கலாம், எல்லி நம்மளை பத்தி தவறான வார்த்தை சொல்லலாம். ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. இந்த காலை மன்னா நேராகி உங்களுக்கு எனக்கும் மற்றவங்க சொல்லத நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது. நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனை அசட்டை பண்ணினார்கள். அதுக்காக குடும்ப தலைவர், கணவன், மனைவி, பெற்ற பிள்ளைகள் பேசுவாங்க, அதுக்கு காது கொடுத்து போகிறா சொல்லல. நம்மளை யார் அசட்டை பண்றாங்களோ, யார் நம்ம நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம காது கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சவுல் பாத்தீங்கன்னா அவன் ராஜாவாக இருந்தான், ஆண்டவரே அபிஷேகம் பண்ணினான், ஆண்டவரே எல்லாம் செஞ்சாரு. ஆனா ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போறான், இவனை நம்ம காப்பாற்ற போறான், இவனுக்கு நம்ம காணிக்க கொண்டு போகவா அப்படி சொல்லி சவுலை அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். உலகம் உங்களை 1000 சொல்லட்டும், தெருமக்கள் உங்களை 1000 சொல்லட்டும், சக விசுவாசி உங்களை 1000 சொல்லட்டும், இவனுக்கு இந்த சம்பந்தம் இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஒரு அற்புதம் இல்லையே அப்படின்னு சொல்லட்டும். ஒருவேளை நீங்க படிப்புக்கு வேலை இல்லாம இருக்கலாம், மக்கள் உங்களை அசட்டை பண்ணலாம். இல்ல திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி போச்சு, ஒரு குழந்தைங்க சொல்லி உங்களை அற்பமா நினைச்சு உங்களை அசட்டை பண்ணலாம். நீங்களும் காது கேளாதவன் போல் இருக்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதை கவனிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளை குறித்து ஒருத்தர் அவதூறா பேசுறான்னா அவனை கர்த்தர் பார்க்கிறாரு. நல்ல கவனிங்க. நேற்று தினத்துல நான் வார்த்தை செய்தியா கொடுத்தேன். கர்த்தர் சொல்றாரு, எகிப்திலிருந்து ஜனங்கள் வரும்போது அமலேக்கியன் வழிமறித்தான், அதை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் பயங்கரமானவர். நம்மளை குறித்து ஒருத்தர் தவறா பேசினானா அதை கர்த்தர் இழுத்து வச்சிருப்பாரு, நேரம் வரும்போது நியாயம் தீர்ப்பார். ஆனா சவுல் பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் சவுல் காது கொடுத்து கேட்கலாங்க. ஏன் நம்ம மக்கள் சொல்லு காது கொடுத்து கேட்டாச்சு அப்படின்னா சண்டை வருங்க. ஏன் செஞ்சா வாய் தந்தாரா? அடிக்கப்படுகிறவனுக்கு
முதுக கொடுத்தாரு, தாடையை பிக்கிறவனுக்கு தாடை மாதிரி ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அவர் வாய் திறக்கவில்லை, வாயில் வஞ்சனை இல்லை. ஐயா, காது கேளாத போல பெருங்கங்க. உலக மக்கள் இதை சொல்லிட்டு போறான். உங்க கூட ஆராதிக்கிறவன் தப்பா பேசி போட்டும் நீங்க காது கேளாத போல் போங்க, ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க. அதே ஜனங்கள் மத்தியில, அதே சமுதாயத்துல, அதே ஊர்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை அவதூறா பேசலாம், உங்களை வேற மாதிரி நெண்ணி பாய்க்கலாம். நீங்க காது கேளாத போல் போயிருங்க, ஆண்டவர் அதே சாலத்துல உங்களை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயா, சவுல் ராஜாவை மாத்தினாருங்க, காது கேளாம போயிருங்க. ஒரு குடும்பத்துல கூட உங்களை நினைக்கலாம், குடும்பத்துல கூட நினைக்கலாம், உங்களை அசெப்ட் பண்ணலாம். குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல லெவலில் இருப்பாங்க, கீழே இருப்பான், கீழே இருக்கிறவங்க மேல அசெப்ட் பண்ணலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. மக்கள் சொல்ற எந்த வார்த்தைக்கும், அது அசெப்ட் பண்ற வார்த்தைக்கு நீங்க காது கேளாத போல் இருங்க. ஆண்டவர் இயேசு அதே ஜனங்கள் மத்தியில உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஊழியத்துல மக்கள் அவதூறா பேசலாம், சபை ஊழியத்துல, சுவிசேஷ ஊழியத்துல, இவனா சுவிசேஷ சொல்ல போறான், இவனா சபையை மேய்க்க போறான், இவனா சபையை கொண்டு போக போறான்னு சொல்லி உங்களை 1008 வசை வார்த்தைகள், உங்களை அசட்ட பண்ற வார்த்தை வரலாம். நீங்க காது கேளாத போல் போங்க. ஆண்டவர் அதே ஸ்தலத்துல வச்சு உங்களை 1000 மடங்கு உயர்த்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் உண்மை. சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் காது கொடுத்து கேட்காதீங்க. அசட்டையா அவங்க பேசுறாங்களா, ரொம்ப எல்லை நகைத்தவங்க பேசுறாங்களா, நீங்க காது கேளாத போல் போயிருங்க. கத்தவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் இயேசு நல்லவருங்க. இதை குறித்து பயப்படாதீங்க. உங்க ஊழியத்திலேயோ, குடும்பத்திலேயோ, தொழிலையோ, பிசினஸ்லயோ, வேற படிப்பு காரியத்திலேயோ, எந்த காரியத்திலையும் உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் நீங்க காது கேளாத போல் போயிருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகமே உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் மக்கள் பேசுகிற எல்லா அசட்டை பண்ணி பேச வார்த்தைகளுக்கு நாங்கள் காது கேளாத போல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆண்டு ஆசீர்வாதம். உந்தனின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய்